அமைதியான மடைவாயின் கரையில் கொக்கு ஒன்று அமைதியாக நின்று கொண்டிருந்தது. அந்த வழியாக வந்த கொழுத்த மீன் குஞ்சு ஒன்று அதை பார்த்தவுடன் பயத்தில் அப்படியே நின்றுவிட்டது. அதன் தாய் சொன்ன வார்த்தைகள் அதற்கு நினைவுக்கு வந்தன. கொக்குகள் நிற்கும் இடத்துக்கு போகாதே, அவை மீன்களை பிடித்து தின்றுவிடும் என்ற எச்சரிக்கை அதன் மனதில் ஒலித்தது. ஆனால் அதைவிடச் சிறிய மீன்கள் எல்லாம் எந்த அச்சமுமின்றி அந்த மடைவாய் வழியாக சென்று கொண்டிருந்தன. கொக்கு அவற்றை கவனிக்காதது போல அமைதியாக நின்றது. அதை பார்த்த அந்த கொழுத்த மீன் நினைத்தது, இவ்வளவு மீன்களில் ஒன்றையும் பிடிக்கவில்லை. இது ஏமாளி கொக்கு போல இருக்கிறது. அனைவரும் போகிறார்கள், நான் ஏன் பயப்பட வேண்டும்? அதுவும் துணிந்து மடைவாயை நெருங்கியது. அந்த நேரத்தில் திடீரென்று அதன் தலையில் ஒரு கூர்மையான குத்து விழுந்தது. தலை சுழன்று மயங்கியது. அதே சமயம் கொக்கு அதை பிடித்து விழுங்கியது. பின்னர் மீண்டும் அமைதியாக நின்று இன்னொரு கொழுத்த மீன் வருமா என்று காத்திருந்தது. ஓடுகிற மீன்களை எல்லாம் விடும் கொக்கு சரியான நேரத்தில் தகுந்த இரையை மட்டும் கொத்தும். அதேபோல் அமைதியாக இருப்பவர்கள் பலவீனர்கள் அல்ல, அவர்கள் சரியான நேரத்துக்காக காத்திருப்பவர்கள்.